அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2 நவம்பர் 2008க்கான செய்தி அறிக்கையை இப்பொழுது பார்க்கலாம். இலங்கை தமிழர்களுக்காக வசூலிக்கப்படும் நிதி நிவாரண உதவிகளை விடுதலை புலிகளின் கைகளுக்கு சென்றுவிட அபாயம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இலங்கை போர் நிறுத்தம் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு பாமக ஏன் மத்திய அரசை வலியுறுத்தவில்லை என்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று பாமகவிடம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தியது போல் ஏன் பாமகவும் ஈடுபடவில்லை என்ற ஒரு கேள்வியை அவர் இன்று சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாபநாசம் அருகே இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் தங்கை கணவர் திரு நடேசன் பாபநாசம் அருகே உள்ள அகஸ்தியர் மலையில் தமிழர்களுக்கு எதிராக அவர் பூஜை செய்ததாக தகவல் பரவியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் வெடிகுண்டிருப்பில் சந்தேகப்படும்படியாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. சென்னையில் தமிழ் மக்கள் மற்றும் சினிமா நடிகர்களிடம் திரட்டிய நிதிகள் அனைத்தையும் சிங்கள அரசிடம் கொடுக்கக்கூடாது என்று நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அவர்கள் இன்று தமிழக அரசை ஒரு அறிக்கையாக கொடுத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் குறிப்பிட்ட கால அட்டவணையில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கிறார்கள். மேற்குவங்க மாநிலத்தின் அதன் மேற்குவங்க முதல்வரை குறிவைத்து கன்னிவெடி தாக்குதல் நடத்திருந்த சம்பவத்தில் 6 போலீசார் காயமடைந்ததாக கல்கட்டாவில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. ஹரியானாவில் நிலநடுக்கம் இன்று மிதமாக ஏற்பட்டதாக ஹரியானா மாநிலத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் கடல் புலிகள் பீரங்கி தாக்குதல் நடத்தியதில் 3 ராணுவ படகுகள் மூழ்கடித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. டெல்லியில் நடந்த 3வது டெஸ்டில் இந்தியா 613 டிக்ளேர், ஆஸ்திரேலியா 205 8 டிக்ளேர் என்ற ஆடிய ஆட்டத்தில் இறுதியில் ஆட்டம் டிராவில் முடிந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி, வணக்கம்.